தமிழ் பிடிசி மற்றும் நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷனை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா நம்ம சில எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி கிரிப்டோஸை எப்படி வாட்ச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இந்த வீடியோ பார்க்குறோம். ஸோ இது யூஸ்ஃபுல் கிரிப்டோ வெப்சைட்ஸ் அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் த ஒன் வீடியோ. ஸோ ராபி அப்படின்னா இதோட வார்த்தை என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் கடவுளே அப்படின்னு சொல்லி இதை மீன் பண்ணுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இரானியன் லாங்குவேஜில். எனிவே, ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது தற்சமயமாக பார்த்தீங்கன்னா பிரேவ் ப்ரௌசர் அதே போல் கூகுள் குரோம் இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் பயன்படுத்த முடியும். ஸோ இதில் ஒரு ஹைலி அட்வான்டேஜ் இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மீட்டில் நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம். ஸோ நிறைய பேர் கலந்துக்கல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அது எல்லாமே குரூப்பில் ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ராபி பார்த்தீங்கன்னா திருத்திட்டா பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி செயின் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் சொல்லணும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்சாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே சமயம் இது பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்கால தடை செய்யப்பட்ட ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸோ இது மெட்டாமாஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எம்ஐடியோட லைசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஸ்ட்ரீம் எக்ஸ்டென்ஷனாக இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் அதை வேலட்டெல்லாம் பயன்படுத்த சொல்ல, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன். இதை ஒரு வாட்சராக நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ச் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்குது. ஸோ இந்த மோடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ரைவேட் கீயும் உங்களுக்கு தேவையில்லை, எந்த விதமான சீட்ஸும் தேவையில்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸை ட்ராக் பண்ணி சொல்லும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீயாகவே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமேட்டிக்கும் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 34 செயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ராபி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 34 செயினில் இருக்கக்கூடிய காயின்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஜஸ்ட் இந்த எக்ஸ்டென்ஷன் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாப் எத்திரியம் அட்ரஸ் எடுப்போம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம வாட்ச் பண்ண போகிறோம். ஸோ டாப் ETH அட்ரஸ் அப்படின்னு போடுவோம். ஓகே, பெஸ்ட் ETH அட்ரஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பினான்ஸோட ETH அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த அட்ரஸில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதையும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எதை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பினான்ஸ் அந்த எக்ஸ்டென்ஷனுக்கான அட்ரஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 14 பிளாக் செயின் பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்குது. அதே சமயம் ஃபண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம மானிட்டர் பண்ண போகிறோம். இதை எப்படி மானிட்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரூபி எக்ஸ்டென்ஷன் நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த எக்ஸ்டென்ஷனை பார்த்தீங்கன்னா மெயின் டேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணி கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு டிசைட் பண்ணணும். ஸோ அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கங்க, பட் மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இது நம்ம வாட்சிங் அப்படிங்கிறதுனால தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பின்டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்தெந்த பிளாக் செயினை பின் பண்ணுமோ நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிளாக் செயினும் எனக்கு தேவை. ஓகே, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 34 பிளாக் செயினையும் நான் பார்த்தீங்கன்னா பின் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பிளாக் செயினுமே நான் பின் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று நான் பின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லா பிளாக் செயினுமே நான் பின் பண்ணிட்டேன். இப்போ ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய வேலட் கனெக்ட் வழியாக பார்த்தீங்கன்னா மொபைல் வேலட் வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் வேலட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஒரிஜினல் வேலட்டை கனெக்ட் பண்ண சொல்லலை. ஸோ இப்போ நான் டெமோவுக்கு தான் சொல்ல போகிறேன். ஸோ டெமோவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆட் வாட்ச் மோட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அட்ரஸை செக் அவுட் பண்ணுமோ அந்த அட்ரஸ், ஓகேவா, நீங்கள் செக் பண்ண வேண்டிய மானிட்டர் பண்ண வேண்டிய அட்ரஸ் அதை கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இங்கே வாட்ச் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் இதாகிடுச்சு. ஸோ இப்போ இந்த வாட்ச் 1 அப்படிங்கிற இந்த அட்ரஸில் பார்த்தீங்கன்னா
ஓவராலா எவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இங்க மேல வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இது வழியா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சென்ட் ரிசீவ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ண முடியாது. பட் இங்க ஷோ ஆகுது. ஏன் ஷோ ஆகுது அப்படின்னா இது வந்து நார்மல் வேலெட்டுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதே போல இதுல உங்களுக்கு எந்த செயின் வேணுமோ அந்த செயின் வழியா வந்து நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா டோக்கன்ஸ் டெஃபி என்எஃப்டி அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இப்போ நான் டோக்கன்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸ் என்னென்ன டோக்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ்ல இருக்கோ அந்த எல்லா டோக்கன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இங்க டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒய்எஃப்ஐ அப்படின்னு பார்த்தோம்னா 500 ஒய்எஃப்ஐ காயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்ல வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி அப்படின்னா ஒரு 10,000 பிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்ல சாதாரணமா இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்க எந்த காயினை வந்து எடுக்கணுமோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அசட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த டிஸ்பிளே ஆகக்கூடிய அசட்ஸோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுது. ஸோ இது இல்லாமல் டெஃபியாக்ஸ். ஸோ டெஃபியாகை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்ல கனெக்டடாக இருக்கக்கூடிய டெஃபி சைட்ஸ். இப்போ இது வந்து 2 செயின்ல வந்து கனெக்டட் ஆயிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேன்கேக் ஸ்வாப்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன் நெட்வொர்க் சூப்பர் ஸ்வாப் சூப்பர் ஃபியூல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளேல வந்து காட்டுது. ஓகேவா? ஸோ டிஸ்பிளேல காட்டுது. ஸோ இதுக்கு அடுத்ததா வந்து என்எஃப்டிஸ். இந்த அட்ரஸ்ல என்எஃப்டிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஷோ ஆகும். பட் இந்த அட்ரஸ்ல வந்து எந்த விதமான என்எஃப்டிஸும் இல்லை. ஸோ டெஃபியை பொறுத்த வரைக்கும் 3 டெஃபி இருக்கு. ஸோ இது இல்லாமல் டோக்கன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டோக்கன்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ இது முடிஞ்சதுங்க. இதே விஷயத்த இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிபேங்க். ஸோ டிபேங்க் வழியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பர்டிகுலரா டீடைல்ஸ் வந்து எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ டிபேங்க் யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராபியோடது தான் டிபேங்க். ஓகேவா? சிம்பிளா சொல்லணும்னா ஸோ இங்க டிபேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா dbank.com/profile நீங்க எந்த அட்ரஸ் போறீங்களோ அந்த அட்ரஸ் அது போட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ எல்லாமே வந்துடும். ஸோ அதை வச்சே நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ வேலட் வந்து கிரியேட் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது அப்படிங்கிற அந்த டீட்டெயிலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வந்துடும். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏன்னா இது வந்து ஒவ்வொரு செயினா வந்து நமக்கு வந்து அப்டேட் பண்ணி இந்த செயின்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை வந்து சொல்லும். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அப்டேட்டிங் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் ஆகட்டும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து கிளிக் பண்றேன். ராபியவே வந்து கிளிக் பண்றேன். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இன்னொரு எக்ஸ்ப்ளோரர் பட்டன் இருக்கு. ஸோ அது ஈத்தர் ஸ்கேன் எக்ஸ்ப்ளோரர். ஓகே, ஸோ ஈத்தர் ஸ்கேன்ல வந்து நம்ம செக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே போல வந்து நம்ம எந்த செயினுக்கு வந்து கிளிக் பண்றோமோ அந்த செயினை வந்து இங்க மாத்திக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு செயின் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஃபேண்டம் செயினை வந்து கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த ஃபேண்டம் செயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வழியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேனிங் ஆகணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செயினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல கரண்ட் கேட் ப்ரைஸ் அதாவது கேஸ் ப்ரைஸ் வந்து எவ்வளோ போயிட்டு இருக்கு. ஸோ ஈத்தரோட லைவ் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை வந்து உங்களுக்கு காட்டுறாங்க. ஸோ இதில் இன்ஃபர்மேட்டிவ் இந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. வாட்ச் மோட் அப்படிங்கிறதையும் வந்து ஷோ பண்ணிடுச்சு. ஸோ இது இல்லாமல் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் இதில் ஏதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இதாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் டேப்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டேப்ஸோட டீட்டெயில்ஸ். ஸோ இந்த இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து எப்போ வந்து இதாக இருக்கும் அப்படின்னா இன்னும் சொல்ல போனால் சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுடைய வேலெட்டை வந்து ஒரிஜினல் வேலெட்டை யூஸ் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து ஒரு ஷுவராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிபேங்க் வந்து லோட் பண்ணி காட்டணும். ஸோ இப்போ இது வந்து மேனுவல் மெத்தடில் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸ்டென்ஷனும் இல்லாமல் டேரெக்டாக நம்ம செக் பண்ணுறதுக்கு டிபேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வந்து இருக்கக்கூடிய என்டையர் வேலட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுக்கணும். ஸோ அதை எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை வந்து ஃபாலோ பண்ணி கொடுக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேங்கிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய ரேங்கிங் பேஸ்ட் ஆன் த இடிஹெச்சோட பேலன்ஸு மற்றபடி வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கக்கூடிய என்எஃப்டிஸ் டெஃபீஸு அட்ரஸோட ஏஜ் இதெல்லாம் வச்சு அவங்க ஒரு மார்க் போடுவாங்க. அந்த மார்க்குக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஒரு ரேங்கிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகுறது. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு எந்த அட்ரஸ் தேவையோ அந்த அட்ரஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் வந்து அந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணிவிட்டு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிபேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமைனிங் இன்னொரு அட்ரஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் தான் எனக்கு தேவை அப்படின்னா அந்த ப்ரொஃபைலை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து நீட்டாக வந்து கொடுத்து செக் அவுட் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து லிங்க் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் தான் வந்து மெயின். ஸோ அந்த லிங்க் வழியாக தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ டிபேங்க் ப்ரொஃபைல் ஸ்லாஷ் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸை கொடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வேலட் எடுத்துக்குவோம். ஓகேவா, இது வந்து ஒரு வேலட். ஓகே, ஒன் ஆஃப் த வேலட். ஸோ நான் ஏற்கனவே எடுத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரீன் எக்ஸ்சேஞ்ச் அவங்களோட ஒரு வேலட். ஓகேவா, ஸோ இது கரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சோட அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் அசெட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.3 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 2.3 பில்லியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா 2113 ETHாவே இருக்குது. ஓகேவா, ஸோ வேற எதுவுமே அவங்க வந்து பண்ணல. ஸோ இப்போ பிஎஸ்சி இதுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஆர்பிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $50 வரத்துக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது என்எஃப்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்எஃப்டிஸ் எதுவும் கிடையாது. ஸோ இதோட ஹிஸ்ட்ரிஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நடந்த அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். ஈவன் அது எத்தனை செயினாக இருந்தாலும். ஸோ அதுதான் வந்து இங்கே ஒரு ஹைலைட்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவிங் நடந்திருக்கு. MEBO அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காயின் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் ஸ்டெப்பின் வந்து பார்த்தீங்கன்னா 1094 ஸ்டெப்பின் காயின் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் எந்த டேட்டில் எந்த அட்ரஸ்லேருந்து வந்துச்சு அப்படிங்கிற அந்த ரெக்கார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டராக வந்து நமக்கு வந்து லோட் ஆகிடுச்சு. ஒரு சில அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப லேட்டாக வரும். ஓகேவா, ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இன்னொரு அட்ரஸ் நம்ம வந்து செக் பண்ணுவோம். இது எந்த விதமான எக்ஸ்சேஞ்ச் பேஸும் கிடையாது. இது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட அட்ரஸ் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த அட்ரஸ் அப்படியே நான் வந்து போட்டு என்டர் அடிச்சிட்டேன். ஸோ டிபேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான தகவல் வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதே இதை ராபிலையும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ நீங்கள் அந்த சூட்டபுள் விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணிக்கலாம். எனிவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம கிரிப்டோ ஆன TamilBTC இந்த 2 சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இன்னமும் வந்து நிறைய விஷயங்கள் ஆக்டிவாக வந்து நம்ம வந்து பேசலாம். ஸோ தினமும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய கேள்விகளும் வந்து நீங்கள் கேளுங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட வீடியோஸ் வந்து கொடுக்க